ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இனி எப்போவுமே கடைக்கு போயிட்டு இந்த ஸ்நாக்கை நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. வீட்லேயே டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் நீங்களே செஞ்சிடலாம். வாங்க இப்போது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருளைக்கிழங்கை எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்திக்கோங்க. உருளைக்கிழங்கை தண்ணியில் நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த தோல் பிடிக்கலைன்னா கூட நீங்கள் தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மரக்குச்சி பார்த்திங்கன்னா கடையில் விற்பாங்க. இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த சைஸ்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இந்த சைஸ்லேயும் இருக்கும். கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் குச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கை குண்டாக எடுக்காமல் கொஞ்சம் உருளை வடிவத்தில் பார்த்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த குச்சியை உருளைக்கிழங்கோடைய சென்டரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கம் குச்சி வர மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா கத்தியை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். கடையிலலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணுறதுக்கு கட்டர் வச்சுருப்பாங்க. அதில் உருளைக்கிழங்கு செட் பண்ணிட்டாங்கன்னா அழகாக அதுவே சீவி கொடுத்துரும், நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்காது. நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன உருளைக்கிழங்கை ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். அதிலே உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் நம்ம கட் பண்ணோம்னா போதும், எங்கேயுமே மிஸ் ஆகாமல் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணி எடுக்க முடியும். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நடுவில் நம்ம அந்த குச்சியை வச்சுருக்கிறதுனால அந்த குச்சியை டச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு கத்தி எந்த லைனில் வச்சு கட் பண்ணுறோமோ அதுக்கு மேலே கட் பண்ணியிருக்கிற அந்த லேயரோடு நீங்கள் சேர்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு 2ஆக தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா போதும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. கத்தியை வச்சு பொறுமையாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டால் போதும், நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி உங்களுக்கு உருளைக்கிழங்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கையிலே கூட நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா குச்சியை கொஞ்சம் தட்டினீங்கன்னா போதும், நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி அழகாக கீழே இறங்கி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக கட் பண்ணதில் ரொம்ப சூப்பராக ஸ்ப்ரிங் மாதிரி அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு முறை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதுனால நான் எடுத்த எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் அலசிட்டு வச்சுட்டேன். இருந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவையும் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் வெறும் கார்ன்ஃப்ளவரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தண்ணியாக நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்குல இந்த மாவை போட்டு நல்லா நம்ம டிப் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் ஸ்பூனில் அள்ளி இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக உருளைக்கிழங்குல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஊற்றி விட்டோம்னாலே போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு நல்லா வடிஞ்சு வந்துடும். கோட்டிங் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல லைட்டாக தான் பட்டிருக்கணும். நம்ம இந்த மாவெல்லாம் சேர்த்துருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அதனால் நம்ம கரைக்கிற அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இன்னொரு உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம இதே மாதிரி மாவில் போடுற வரைக்கும் இது இப்படியே வச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவு பார்த்திங்கன்னா கீழே நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு. பேனில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கை எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா தெரியும், நம்ம அந்த சேர்த்துருக்கிற அந்த மாவு பார்த்திங்கன்னா கோட்டிங் இல்லவே இல்லை பாருங்கள். சும்மா லைட்டாக தான் படணும் அந்த கோட்டிங். ரொம்ப திக்கான கோட்டிங்காக நம்ம போடக்கூடாது. நான் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் மாவை நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்குல அதிகமாக மாவு பிடிக்காது. இப்போ இன்னொரு உருளைக்கிழங்கையும் பேனில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்பப்போ பார்த்திங்கன்னா திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லா பக்கமும் ஒரு 3-4 சைடு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும். நல்லா வெந்திருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிடும்பொழுது 40லேருந்து 50 ரூபா சொல்லுவாங்க. எப்படியும் ரொம்பவே ஈஸி. உருளைக்கிழங்கு வீட்டில் இருந்துச்சுனாலே போதும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம
நிறைய ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்ய முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எடுத்துடுறேன். குறைஞ்சது 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும், வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். நல்லா டேஸ்டியாக ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். நான் வந்து வெறும் கார்ன்ஃப்ளவரை மட்டும் கரைக்காமல் கூட கொஞ்சம் மசாலும் சேர்த்து கரைச்சிருக்கேன். அந்த மசாலும் உருளைக்கிழங்குல பிடிச்சிருக்கிறதுனால அந்த மசால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உருளைக்கிழங்குலேயும் இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நீங்கள் தூவி விட்டுக்கலாம் மசாலெல்லாம். அதாவது உப்பு, மிளகாய்த்தூள், சாட் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கூட இது மேலே தூவி விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அந்த மாதிரி எதுவுமே வேணாம், இதுக்கு மேலே நான் வந்து டொமேட்டோ சாஸ் அதுக்கப்புறமா மயோனஸ் போட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் ஒரு பக்கம், மயோனஸ் ஒரு பக்கம்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சாப்பிடலாம். நான் வந்து இப்போது டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் இது மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியான மெத்தட். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் இருக்கும். இனி கடைக்கு போய் அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்ய முடியும். இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.